கரங்களை தட்டி பாடுவோமா? இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே, வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவன், நற்கருணை இறைவனே, ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே, ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே, ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா,
இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இதயம் இனிதே உம்மை பாடு 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 துதி 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 கரம் தட்டி கை தட்டி குரல் எழுப்பி இறைவா 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். 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 இறைவா ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இயேசுவே இயேசுவே அபிஷேகம் கட்டுகள் விடுதலை இயேசு நாமத்திலே விடுதலை துதி 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 இதயம் இனிதே உம்மை லிவர்ல கொழுப்பு அடைஞ்சிருக்கு விடுதலை தந்த ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஃபேட்டி லிவர் வயிறு சம்பந்தான பகுதியில் நம்ம கொழுப்பு அதிகமா இருக்கு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. படிக்கட்டிலிருந்து கீழே விழுந்ததனால ஏற்பட்ட பாதிப்பு விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏணி மேல ஏறி இருக்கிறீங்க, ஏணியிலிருந்து கீழே விழுந்ததனால ஏற்பட்ட பாடுகள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜான்சி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கிறிஸ்டோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜோயல் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. லக்ஷ்மி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மீனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. குளோரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மூக்குல ரத்தம் கசிற வலி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஹெச்பி ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கிற ஒருத்தர் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். கண்ணீரோட நன்றி சொல்வோமா? இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். எவ்வளவு அன்புல இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். எவ்வளவு இரக்கம் இல்ல. இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன்.
சொல்ல முடியாத அளவுக்கு அன்பு இல்ல. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன் அப்பா. இதயம் இனிதே உம்மை தகுதி இல்லாத என்ன தகுதி ஆக்கிறீர் ஆண்டவரே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். ஆண்டவரே, இவ்வளவுக்கு நீ என் அன்பு செய்ய நான் ஒரு குப்பை மட்டுமே ஆண்டவரே. உன்னை குப்பையா கருதிறேன், ஆனா நீ என்னை மாணிக்கமா கருதிறே. நன்றி ஆண்டவரே. இறைவா இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். எழுந்து நிற்போம். கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஜெபமாலை. இரக்கத்தின் நேரத்திலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக ஜெபிப்போம். நெறி தவறி நம்ம நிறைய நடந்திருக்கோங்க. நெறிக்கட்ட ஒரு ஜனமா இருந்தும், நெறிக்கட்ட ஒரு மகளா இருந்தும் தகுதி இல்லாத நம்மை தகுதி ஆக்குறாருங்க ஆண்டவர். இஸ் மேக்கிங் அஸ் வர்தி. அவர் தகுதி ஆக்கலாம், நமக்கு அந்த தகுதியே கிடையாது. எழுந்து நிற்போம். ஜெபமாலை கையில் எடுத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியே என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணைநாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் நூற்றுக்கள் ஆத்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் நூற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் நூற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிலிருந்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையிலே அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார்.
பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முதல் 10 மணியில இன்னைக்கு நம்ம 5 விஷயத்தை பார்த்தோம். புதிய நெறியை இயேசு கற்றுக் கொடுக்கிறார். அதனால ஒவ்வொரு 10 மணியிலும் ஒவ்வொரு விஷயத்தை போடுவோம். சினம் கொள்ளாதே, கொலை செய்யாதேன்னு சொல்றாரு. கொலையில சினமும் இருக்கு. கோபப்படுவதே கொலை அப்படின்றார். நம்மளுடைய இந்த புதிய நெறிய, கிறிஸ்து கொடுத்த நெறிய, அப்பா கொடுத்த நெறிய பின்பற்றாமல் இருந்ததற்காக மன்னிப்பு வேண்டுவோம். சினம் கொண்டதற்காக உள்ள இப்போ ஏதாவது கோபம் இருக்குதா, யார் மேலேயாவது வெறுப்பு இருக்குதா, விரோதம் இருக்குதா, ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நெறி தவறி வாழ்ந்தேன், நெறி கெட்டு வாழ்ந்தேன். ஐ ஹவ் ஆங்கர், ஐ ஹவ் வெஞ்சன்ஸ். அந்த கோபம் இருக்குது, அந்த கோபத்தினுடைய வருத்தம் இருக்குது, அதனுடைய பழி வாங்குற எண்ணம் இருக்குது. இல்லை பழி வாங்குற எண்ணம் இல்லை, இயலாமை இருக்குது. சிலவங்களால் பழி வாங்க முடியல, அப்போ அப்படி இயலாமை இருக்கலாம். அதனால் சினம் கொண்டு இருக்கிறீர்களா? பழி வாங்குற எண்ணம் இருந்திருக்கா? பழி வாங்க முடியலன்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுடைய அழிவை எதிர்பார்த்துருக்கீங்களா? உங்களுக்குள்ள கோபம் இருக்கா? இல்லைனா அபார்ஷன் செஞ்சுருக்கீங்களா? ஐவிஎஃப் செஞ்சுருக்கீங்களா? ஃபேமிலி பிளானிங் செஞ்சுருக்கீங்களா? ஏதாவது விதத்தில் கொலை செஞ்சுருக்கீங்களா? மன்னிப்பு வேண்டுவோம். இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் எங்களை அபிஷேகம் செய்யும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த 10 மணி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிடுவோமா? விபச்சாரம் செய்யாதே. அன்பார்ந்தவர்களே, உடலால் மட்டுமல்ல, கண்ணால் விபச்சாரமும் விபச்சாரமே இயேசுனுடைய நெறி. அப்படி இல்லாமல் இருக்க முடியுமா ஃபாதர்? இருக்க முடியும். ஆனால் எங்கேயாவது நம்ம தவறலாம், எங்கேயாவது கண்ணில் தவறலாம், ஏதாவது வீடியோவில் தவறலாம், ஏதாவது ரீல்ஸில் தவறலாம். எழுந்து வருவோம். நம்ம கண்ணில் தெரியாமல் பட்டுரும். நீங்கள் ஏதாவது சாதாரணமாக ஜோக்கை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, கண்ணில் வந்திருக்கலாம். ஆனால் இங்கே நம்ம நின்று இருப்போம், மன்னிப்பு கேட்போம். முடியும் என்பது ஆண்டவர் சொல்கிறார், முடியும். பைபிள் ஒரு விஷயம் சொன்னால் அது முடியும். அதனால தான் பைபிள் அதை சொல்லுது. முடியாத ஒரு விஷயத்தை பைபிள் சொல்லாது. இட் இஸ் டிஃபிகல்ட் பட் இட் இஸ் நாட் இம்பாசிபிள். வாழ முடியும், விபச்சாரம் செய்யாமல் இருக்க முடியும். அதுக்கு என்ன வேணும்? உள்ள ஒரு தீ வேணும், உள்ள ஒரு நெருப்பு வேணும். தூய ஆவியானவர் என்னும் நெருப்பு உள்ளே இருந்தார்னா, அருள் உங்களை வழி நடத்தினால் முடியும், நம்புங்க. அதனால் எங்காவது கண்ணால் விபச்சாரம் செய்திருந்தால், உடலால் விபச்சாரம் செய்திருந்தால், அதே போல் கடவுளுக்கு எதிரான சில மூட நம்பிக்கைகளும் பைபிள் சொல்லுது விபச்சாரம் தான். சரியான நம்பிக்கைக்கு எதிரான நம்பிக்கைகள் விபச்சாரம் தான். சமாரிய பெண்ணுக்கிட்ட ஆண்டவர் சொல்வார், அம்மா உனக்கு 5 கணவர்கள் இருந்தாங்க, இப்போ இருப்பது கணவர் அல்ல. அதனுடைய ஒரு பேரலல் பார்த்தோன்னா, உனக்கு 5 கடவுள்கள் இருந்தாங்க, இப்பொழுது இருப்பது உன்னுடைய கடவுள் அல்ல. அப்படி பல கடவுள்களோடு வாழ்ந்திருக்கலாம், பல கணவர்களோடு வாழ்ந்திருக்கலாம். இந்த 2வது 10 மணியில் நாம் தவறிய ஆராதனைகள், மூட நம்பிக்கைகளுக்கு போயிருந்திருக்கலாம். உடலாலோ கண்ணாலோ மனதாலோ உள்ளத்தாலோ விபச்சாரம் செய்திருக்கலாம். கற்புக்கு எதிரான பாவங்களை மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கற்புக்கு எதிரான பாவங்கள் செய்யாமல் இருக்க முடியும். ஆண்டவரை நம்புங்க. இந்த 2வது 10 மணியில் தூய்மை
என்னும் புண்ணியத்திற்காக ஜெபித்து இயேசுவின் இரத்தத்தால் நம்மளுடைய உடலை, உடல் உறுப்புகளை, நம்மளுடைய ஆராதனைகளை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மூன்றாவது 10 மணி. ஆணையிடாதே. அன்பார்ந்தவர்களே, நம்மை நியாயீகரிக்க நான் சரி, நான் சொல்வது சரி, சரியானதாக தான் நீங்கள் சொல்லி இருந்திருக்கலாம். இருந்தாலும் தாழ்ச்சி இல்லாத நிமிஷங்களை நினைத்து மன்னிப்பு வேண்டுவோம். போன 10 மணியில் தூய்மைக்காக ஜெபித்தோம். இந்த 10 மணியில் தாழ்ச்சிக்காக ஜெபிப்போம். நான் சொன்னதுலேயும் தப்பு இருந்திருக்கலாம். சில டைம் அவங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். சில டைம் அவங்க தப்பாக கேட்டிருந்திருக்கலாம். சில டைம் நம்மளை நியாயப்படுத்தும் பொழுது நான் இப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்களுக்கு கேட்டிருக்காதுன்னு இல்லைல்ல, அவங்க அப்படி கேட்டிருந்திருக்கலாம், நடந்திருக்கலாம். அதனால் தாழ்ச்சி இல்லாத நிமிஷங்களை நினைத்து, நான் நியாயப்படுத்தின நிமிஷங்களை நினைத்து, ஆண்டவரே நான் மன்னிப்பு வேண்டுகிறேன். ஆண்டவரே, நான் அனைத்தும் பெற வேண்டியது உம்மிடமிருந்து, மனிதரிடமிருந்து அல்ல. அது இன்பமும் துன்பமும், நோயும் உடல் நலமும், மானமும் அவமானமும், தோல்வியும் வெற்றியும் இனி ஆண்டவரிடமிருந்து பெறுவேன் என்று முடிவெடுத்து இந்த 10 மணியில், ஆண்டவரே நீ தான் என் அப்பா, நீ கொடுக்கறது எனக்கு போதும், நீ கொடுக்கறது எனக்கு வேணும், நீ கொடுக்காத எனக்கு வேண்டாம், உலகம் கொடுக்கறது எனக்கு வேண்டாம், உலகத்திடமிருந்து பெற மாட்டேன், ஆண்டவரிடமிருந்து பெறுவேன். எனக்கு கிரீடம் கொடுப்பது ஆண்டவரே, என்னை நியாயப்படுத்துவது ஆண்டவரே, என்னுடைய பரிசை கொடுப்பது ஆண்டவரே. தாழ்ச்சிக்காக ஜெபித்து இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் நம்மளுடைய மனதை அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போமா இந்த 10 மணியில? நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போம் இந்த 4வது 10 மணி. உட்காருங்க. பழி வாங்காத, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமை செய்பவர்களுக்கும் நன்மை செய், முதுகுல குத்துறவனுக்கும் முகத்தை காமி, நம்பிக்கை துரோகம் செஞ்சவனுக்கும் நம்பிக்கையார்.
ஏன்னா நம்பிக்கை துரோகம் செய்கிறவனுக்கு நம்ம நம்பிக்கை துரோகம் செய்கிறோம் அப்படின்னா எந்த நிமிஷம் வேணாலும் நீங்கள் சாகலாம். கடைசியில் உங்களுக்கு தீர்ப்பிடப்படுவது நீங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் காமிச்ச நம்பிக்கை கிடையாது, கடைசியில் வந்த நம்பிக்கை துரோகத்துக்கு தான். நம்ம எல்கேஜியில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கி பிரயோஜனம் கிடையாதுங்க. 10th கோட்டை விட்டுட்டோன்னா காலி. ஏன்னா அதுதான் சர்டிஃபிகேட்டாக கையில் வரும். 9th ஸ்டாண்டர்ட் கூட நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கலாம், ஆனால் அது யாருமே பார்க்கவே மாட்டாங்க. கடைசியில் வாங்குற ஒரு ஃபஸ்ட் ரேங்க், இல்லை கடைசியில் வாங்குற அந்த பர்சன்டேஜ், கடைசியில் வாங்குற அந்த டிஸ்டிங்ஷன் இருக்குது, அங்கே கோட்டை விட்டுறாதீங்க. இவ்வளோ காலம் நான் நல்லா படித்தேனே, இவ்வளோ காலம் நான் நல்லவனாக இருந்துட்டேனே, எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டாங்களே, உன்னை நான் விட மாட்டேன். நம்பிக்கை துரோகம் செஞ்சவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யாதே. உன்னுடைய வலது கன்னத்தில் அடிப்பவனுக்கு உன் இடது கன்னத்தையும் காட்டி கொடு. முதுகில் குத்துறவனுக்கு முகத்தையும் காமி. இந்த 4வது 10 மணியில் நம்பிக்கை துரோகம் செய்திருந்தால் மன்னிப்பு வேண்டுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்காக மன்னிப்பு வேண்டுங்கள். மன்னித்து ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவரே இந்த 4வது 10 மணியை ஜெபிக்கிறேன். நான் நம்பிக்கையுள்ளவனாக இருப்பேன், ஏனெனில் என் கடவுள் நம்பிக்கைக்குரியவர். என் கடவுளுடைய நெறி நம்பிக்கைக்குரியது. My God is faithful and I am his son, I am his daughter, I will be faithful as my God. என் தந்தையைப் போல நம்பிக்கையுள்ளவனாக இருப்பேன் என்ற முடிவெடுத்து இயேசுவினுடைய இரத்தத்தால் உனது அந்த மனதை கழுவி, அந்த நம்பிக்கையினுடைய அந்த ஆர்வத்தை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கு பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போமா அந்த 10 மணியிலே? பகைவரிடம் அன்பாயிருங்கள், உனக்கு அடுத்திருப்பவரிடம் அன்பு கூறுவாயாக, பகைவரிடம் வெறுப்பு கொள்வாயாக கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீங்க. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் பகைவரிடமும் அன்பு கூறுங்கள். உங்களை வெறுக்கிறவங்களுக்கு அன்பு காமிங்க. யாருமாகட்டும், எந்த சூழ்நிலையாகட்டும், வீட்டில், கோயிலில், உன்னுடைய சமூகத்தில், படிக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடங்களில் உன்னை பகைவராக பார்க்குறவங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவங்களுக்காகவும் ஜெபிங்க, உங்களுக்காகவும் ஜெபிங்க. அவங்களும் மனம் திரும்பணும், நீங்களும் நல்லா இருக்கணும். உங்களை பகைவர்களாக எண்ணுபவர்களும் நல்லா இருக்கணும், பகைக்கப்படும் நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த உலகம் உங்கள் வழியாக அன்புக்கு உள்ள வரணும். உங்களுடைய இந்த உலகம் வெறுப்பினுடைய உலகம், இந்த உலகம் அன்புக்கு வழி வகுக்கணும் என்று ஒப்பு கொடுத்து இயேசுவின் இரத்தத்தால் உன்னுடைய அன்பை கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய இல்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். பின் செல்லவும். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனத்துருக்கமுடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மே கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும். எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அருள் புரியும். அதுவே அதுவே உம் அன்பும் உம் அன்பும் இரக்கமுமாகும். இரக்கமுமாகும். ஆமென். ஆமென். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை ஆண்டவர் பவனியாக உங்கள் மத்தியில் கடந்து வருகிறார். முழந்தால் படிடுவோமா? முழந்தால் படியிட்டு நற்கருணை ஆண்டவரை வரவேற்கும் பொழுது பவனியாக ஆண்டவர் வருகிறார், உன் மத்தியில் கடந்து வருகிறார். அவர் யாருமே கதிர் பாத்திரத்தை தொட வேண்டாம், நற்கருணை தொட முயற்சி செய்ய வேண்டாம், அந்த ட்ராமாலாம் வேண்டாம், அந்த ட்ராமாலாம் விட்டுடுங்க. மற்றவங்களை காமிக்கோ உங்களை காமிக்க அந்த ட்ராமா வேண்டாம். நற்கருணை இந்த கதிர் பாத்திரத்தை தொடர்றதெல்லாம் ட்ராமா தான். மனசால தொட முடியல, விசுவாசால தொட முடியலன்னு தான் எல்லாத்தையும் தொட்டு 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 தொடர விசுவாசம் வேண்டாம்னு ஆண்டவரே சொல்லிட்டார் முன்னாலே. தொடர விசுவாசம் வேண்டாம், கண்ணில் காண்ற விசுவாசம், காணாத ஒன்றை நீ விசுவாசி. உன்னுடைய இதயத்தில் ஆண்டவர் இருந்தால் இதயத்தில் தொடு. ஸோ அதனால் யாரும் நற்கருணை பிழையை தொட வேண்டாம், முயற்சி செய்யவே வேண்டாம். மனசால தொடுங்க, நம்பிக்கையால் தொடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆண்டவருடைய ஆடையை தொட்ட, மேலுடையை தொட்ட பொண்ணுக்கிட்டே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ என் ட்ரெஸ்ஸை தொட்ட, அதனால் நீ நலமானன்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? உன் நம்பிக்கையை உன்னை நலமாக்கி தான் சொன்னார். அதனால் நம்பிக்கையால் தொடுங்க. தொட வேண்டியது கையால் கிடையாதுங்க, தொட வேண்டியது உங்களுடைய நம்பிக்கையால் தொடுங்க. அதனால் சத்தமாக பாடுங்க, சத்தமாக வித் ஆல் யுவர் ஜாய், மகிழ்ச்சியோட இன்பத்தோட ஆண்டவரை வரவேற்போம். இவ்வளோ இரக்கத்தின் ஜெபமாலையில் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு வேணும். விட்டுடுங்க. ஆண்டவரே, உமது நெறியில் வாழ நான் முடிவு எடுக்கிறேன். இன்றைக்கி பிரசங்கமும் நான் நினச்சது வேணும், ஆனால் இன்றைக்கி கொடுத்தது வேற ஒன்று. அதாவது நம்மளுடைய அறிவு உடைச்சிருக்கிறார் இன்றைக்கி ஆண்டவர். எவ்வளோ வருஷமாக இருந்த அறிவை இன்றைக்கி உடைச்சிருக்கிறார். அந்த அறிவு உடையும் பொழுது நம்மளுடைய நம்பிக்கை உடையும், நம்பிக்கை உடையும் பொழுது செயல்கள் உடையும், செயல்கள் உடையும் பொழுது மாறும் பொழுது ஆசீர்வாதங்கள் தானாக வரும். நம்ம இன்றைக்கி ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லவே இல்லை, எந்த விதமான சாட்சியங்களும் சொல்லலை, எந்த விதமான டெஸ்டிமனி சொல்லலை. இன்றைக்கி உங்களுடைய அறிவு தான் ஆண்டவர் உடைச்சிக்கிட்டு இருந்தார். அறிவு, நீ வாழ்கிற வாழ்க்கை பத்தாது, லோ ப்ரொஃபைல் கீப் பண்ணாதே. ஒரு கிறிஸ்தவன் ஒரு லோ ப்ரொஃபைல் கீப் பண்ண வேண்டிய ஆள் கிடையாது. நமக்கு ஒரு ஹை ப்ரொஃபைல் இருக்குங்க. அந்த ஹை ப்ரொஃபைலில் வாழ வேண்டியவங்க ரொம்ப மினிமமாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் போதும். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போனால் போதும், எங்கேயாவது ஒரு தியானத்துக்கு போனால் போதும், எப்பாவது ஒரு பாவ சங்கனை செஞ்சால் போதும், இதெல்லாம் செஞ்சால் மோட்சம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, நிலைவாழ்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க. கிடையாது. அதனால் அந்த அறிவை தான் இன்றைக்கி ஆண்டவர் உடைக்க பார்த்துருக்கிறாரு. ஆண்டவர் உடைச்சிருப்பார், தூய ஆவியானவர் இறங்கியிருப்பார். உடைச்ச அந்த அறிவு ஆண்டவர் இனி உருவாக்கட்டும். ஆண்டவர் உருவாக்கும் பொழுது அழகாக உருவாக்குவார், அழகாக உருவாக்குவார். ஆண்டவர் உங்களை உருவாக்க விட்டு கொடுங்க. உங்களை பாடுவோம், சேர்ந்து பாடுவோம். இயேசு இறைவா.
இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, இயேசு, இயேசு இறைவா, அப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே, ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஆபிரகாமின் இறைவனே ஆராதிக்கின்றேன். ஈசாக்கின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். யாக்கோபின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசு இறைவா, இயேசு இறைவா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். இயேசப்பா, உம்மை நான் ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வார்த்தையான இறைவனே ஆராதிக்கின்றேன். வாழ்வளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். வல்லமையின் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். நற்கருணை இறைவனே ஆராதிக்கின்றேன். மீட்பளிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். மன்னிக்கும் இறைவனே ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம், இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, 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 உம்மை பாடு 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 இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். குரல் எழுப்பி இறைவா, இறைவா, உம்மை பாடு. ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். கரங்களை தட்டு இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். பாடு இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். வாய் திறந்து இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். சரம் இறைவா, இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம் இனிதே உம்மை ஆராதிக்கின்றேன். இறைவா, இறைவா உம்மை ஆராதிக்கின்றேன். இதயம்
இறைவா இதயம் இறைவா அபிஷேகம் ஒழுங்கற்றாண்டவரே, அபிஷேகம் ஒழுங்கற்றாண்டவரே, தீமையின் கட்டுகள் ஒழுங்கற்றாண்டவரே, விடுதலை 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 இயேசுவே 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 நெருப்பு நெருப்பு ஒழுங்கட்டு அல்போன்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கிட்னி சம்பந்தமான பிரச்சனை விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. கில்பர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பவுலின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. மரியா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. விரல் நுனியில ஊசி குத்துற மாதிரி வலி விடுதலை ஆசீர்வதிக்கிறாரு. விரல் நுனியில ஊசி குத்துற மாதிரி வலி விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஜோஸ்பின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. படுத்த படுக்கையா ஒரு நோயாளி வீட்டில் இருக்கிறாரு, ஆசீர்வதிக்கிறார் ஆண்டவர். A bedridden patient, God is healing right now. கணவனுக்கு தெரியாத உறவில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கணவனுக்கு தெரியாத உறவில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். படகு சம்பந்தமான வேலை செய்யற ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு படகோட்டி இல்ல படகு சம்பந்தமான வேலை. ஒரு ஜுவல்லரி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு நகை கடை, பொருளாதாரம் இல்ல, பொருளாதாரம் கீழே போகுது, கஸ்டமர்ஸ் இல்ல, பொருளாதார நெருக்கடியில் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு டிவி மெக்கானிக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விரல் முறிந்ததனால ஏற்பட்ட துன்பங்கள், உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள், விரல் அறுப்பட்டதனால உடலில் ஏற்பட்ட மாற்றங்கள் விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். முழு சுகம் தந்த அந்த மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சன்பர்ன், சூரிய ஒளியால உடம்புல ஏற்பட்ட காயங்கள் விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வினோ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நன்றி நன்றி ஐயா.
கோடி நன்றி ஐயா. கண்களை திறந்து நற்கருணையை பார்த்து பாடுவோமா? நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. மான் பெயர் கீதம் பாடி நற்கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றியே. உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துயத்துணர்ந்து மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாகவும் மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதரே. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதரே. பரிசுத்த பரமரே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காராதரே, என்றும் என்றும் உமக்காராதரே. நன்றி சொல்லி பாடுவோமா? வலது கரத்தை உயர்த்தி வாழ்க அம்மா மரியே நன்றி, வாழ்க திருத்தூதர்களே புனிதர்களே நன்றி, வாழ்க மரியே, திருச்சபையே நன்றி, வாழ்க வானதூதர்களே நன்றி, வாழ்க பலிப்பிடங்களே நன்றி, வாழ்க